பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. என் பாவங்கள் சுமந்தீரே, உம் திருவுடலிலே என் பாவங்கள் சுமந்தீரே. என் பாவங்கள் சாகணும், என் பாவங்கள் சாகணும். உம் காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கேணும். உம் காயங்களால் நான் மீண்டும் பிழைக்கேணும். பாவங்கள் இறந்து நீதிக்காய் வாழ எனக்காய் சிலுவையில் பலியானி. ஜூலை மாதம் 9ஆம் தேதி, பொதுக்காலம் 14ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வார்த்தைகள் 55 முதல் 57 முடிய மற்றும் அதிகாரம் 42, 5 முதல் 7 மற்றும் 17 முதல் 24 முடிய. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதல்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே
இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விலங்கிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 1-7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற வார்த்தைகளோடு தன் இறையாட்சி பணியை ஆரம்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தனது இறையாட்சி பணி இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் அதிகமான மக்கள் வாழ்வின் வழியை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தனது நீட்சிகளாக இருக்க அவர் தேர்ந்தெடுத்தவர்கள்தான் அவருடைய சீடர்கள். தன் சீடர்களும் தன்னைப் போலவே இறையாட்சியின் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்பதில் இயேசு கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதன் காரணமாகவே அவர்களை அனுப்பிய பொழுது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை பறைசாற்றச் சொன்னார். இறையாட்சி என்பது நிலையான அமைதியும் நிறைவான மகிழ்வும் நிரம்பி ததும்பும் சூழல் ஆகும். அன்புக்குரியவர்களை, இயேசுவின் பணி வாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் தனது இறையாட்சி பணியை 2 பகுதிகளாக வைத்துக் கொண்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவரது பணி வாழ்வின் முதல் பகுதி மக்களுக்கு நம்பிக்கையை தரவல்லதாக இருந்தது. பொருளாதார சுமையாலும் சமூக சுமையாலும் மத சுமையாலும் துன்பப்பட்ட மக்கள் நிறைவையும் வாழ்வின் முழுமையையும் சுவைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இயேசு தந்தார். அவர்கள் விரும்பி தேடுகின்ற முழுமையான மகிழ்வான வாழ்வு கண்ணுக்கு எட்டாத தொலைவில் அல்ல, மாறாக மிக அருகிலேயே இருக்கிறது என்றார். இதையே விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற வார்த்தைகளில் எடுத்துரைத்தார். தனது செய்தி வெறுமனே நம்பிக்கை ஊட்டுகின்ற காரியம் மட்டுமல்ல, அது உண்மையிலேயே நடந்தேறுகிறது என்பதன் அடையாளமாக நோய் நொடிகளை குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார், தீய ஆவிகளை ஓட்டினார். தான் செய்த அதே காரியங்களை திருத்தூதர்களும் செய்வதற்கான அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இதுவே இன்றைய நற்செய்தி. அடுத்தபடியாக, இறையாட்சி அருகில் இருந்தாலும் அதை தனதாக்கும் பொருட்டு கடைபிடிக்கப்பட வேண்டிய வழி எது என்பதை தனது பணிவாழ்வின் 2ஆம் பகுதியில் வெளிப்படுத்தினார். இறைவனை பற்றி பிடித்துக் கொள்வதும் தனது அகந்தையை அகற்றுவதுமே அந்த வழி. தனக்கும் தனது அகந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர் கடவுளையும் பிறரையும் புறந்தள்ளுகின்றார் என்பதையும்,
அகந்தையே எல்லா சிக்கல்களுக்குமான காரணம் என்பதையும் இயேசு எடுத்துரைத்தார். அன்புக்குரியவர்களே, அகந்தையை அப்புறப்படுத்திவிட்டு இறைவனை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது பிறர் நமக்கு எதிராக எவ்வளவுதான் மோசமாக செயல்பட்டால் கூட அதற்கு மத்தியிலும் நம்மால் வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் கண்டுகொள்ள முடியும் என்கிற செய்தியை இயேசுவின் வாழ்வில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவிலியத்திலும் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இதற்கு மிகச்சிறந்த ஓர் உதாரணம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் யோசேப்பு. அவரது ஒட்டுமொத்த வாழ்வுமே அவருக்கு எதிராக செய்யப்பட்ட செயல்பாடுகளுக்கு மாற்றாக எதிர்நீச்சல் போடக்கூடிய வாழ்வாக இருந்தது. முதலாவதாக, தனது சொந்த சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்பட்டார். அதன் காரணமாக அவர் பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டார். அடுத்ததாக, எகிப்தில் போத்திபாரின் மனைவியால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். சிறைக்குள்ளும் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையில் மது பரிமாறுவோனால் மறக்கப்பட்டார். பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் அவர் இறைவனை உறுதியாக பற்றி கொண்டவராக இருந்தார். இதன் காரணமாக இறைவன் தனக்கு தந்த ஞானத்தால் பல்வேறுபட்ட காரியங்களை தெளிவாக்கினார். எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் எகிப்தின் ஆளுநராகவும் உயர்த்தப்பட்டார். அவர் விழ வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முயற்சிகளே அவர் வீறு கொண்டு எழுவதற்கான காரணங்களாக மாறிவிட்டன. அன்புக்குரியவர்களே, ரசவாதம் என்றொன்று உண்டு. இரும்பு போன்ற சாதாரண உலோகங்களை தங்கம் போன்ற விலை உயர்ந்த உலோகங்களாக மாற்றும் வித்தையே ரசவாதம் என்பது. நம் வாழ்வை வீழ்த்துவதற்காக செய்யப்படும் செயல்பாடுகளையே நம் வாழ்வை உயர்த்துகின்ற செயல்பாடுகளாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இது ஒரு வகையான ரசவாதமே. இத்தகைய ரசவாதிகளாக நாம் மாற வேண்டுமெனில், முதலாவதாக, நாம் தேடுகின்ற இறையாட்சியாகிய முழு மனித வாழ்வு நமக்கு அருகிலேயே இருக்கிறது என்பதை நாம் முழு மனதோடு நம்ப வேண்டும். இரண்டாவதாக, இந்த இறையாட்சியை நமதாக்கும் பொருட்டு நம் அகந்தையை வெறுமையாக்கி இறைவனை இன்னும் ஆழமாக பற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவின் நீட்சிக்களாக செயல்பட்ட சீடர்களைப் போல நாமும் நம் வாழ்வு மற்றும் வார்த்தை வழியாக நற்செய்தியின் கருவிகளாக மாற வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் துணையோடு வாழ்கின்ற பொழுது எம் வாழ்வில் எதிர்மறையானது என்று ஏதும் கிடையாது என்பதை நாங்கள் உணரவும், எதிர்மறையானது கூட எங்களை ஏற்றும் ஏணியாக மாறும் என்பதை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். இயேசு
என்னை இணைத்தேன், எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன், இறையாட்சி மலரக் கண்டேன், எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன்.